So when you are talking about this discrimination, even within the industry, we are finding out this kind of in discriminations, especially in Malayalam industry. Now we are discussing Hema Committee report, and the most undiscussed part is the assistant directors and other junior artists facing lots of what you say, human right violation. That's the term, I think. So last year there was an allegation against you came in social media saying that a junior artist was assaulted in the set of Pariram Perumal, and a lot of similar incidents are coming out. Can you get a clarification on this topic? What is this? No, last year a post in Facebook came out. In that, I think it was a clip of an interview. In that, the junior artist acted in Pariram Perumal has came out and said that there was a lot of abuses happened in the set of that movie. Is that true? Is there any? தெரியல, எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அவங்க சொன்னது வாக்குமா யார் சொன்ன வாக்குமான்னு தெரில. நான் என்னோட போஸ்ட் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, அவங்க ஆக்டிங் வாங்கியிருப்பேன், அதை வேற யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிறது வரைக்கும் என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும். எனக்கு நான் என்னவா எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறேன், என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும். ஓகே, என்னோட 3 சினிமாக்களும் என்னோட ஆக்டர்ஸ் தான் சொல்லணும், இன்னொரு சொல்ல முடியாது. அவங்க யாருமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட கண்ணிலே தெரியும், என்னோட கோபமும் தெரியும். உங்களுக்கு எப்போதுமே அது மட்டும் தான் தெரியுது. நான் அவங்கள்ட்ட கெஞ்சும் அவங்க வராது. ஓகேங்களா, என் ஆக்டர்ஸ் என் கண்ணிலையும் பார்த்துருக்காங்க, என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க, என்னோட லோன்லையும் பார்த்துருக்காங்க அவங்க. ஓகே, என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னோட 4th ஃபிலிம் 4 படத்துலையுமே என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட மொத்த கதையுமே தெரியும். எந்த ஆக்டர்ஸ்க்குமே நாலு செல்வராஜ் அப்படிங்கிற தெரியாமல் நடிச்சதே கிடையாது. நான் அவங்க கூப்பிட்டதே கிடையாது. எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் என்னோட ஒட்டுமொத்த கதையும் சொல்லி தான் நான் ஆக்டிங்கே கூப்பிடுவேன். இங்க இருக்க எல்லா ஆக்டர்ஸ், நிக்கிலாவாகட்டும், எக்ஸாவாகட்டும், என் கூட நடிச்ச எல்லாத்துக்குமே என்னோட ஒட்டுமொத்த கதையும் நான் சொல்லியிருப்பேன். ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. Thank you for making the clarification. And what is your take on this discussions happening in Malayalam industry regarding this discriminations? எனக்கு தெரியல, கேட்டால் நான் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணல. ஓகே, பட் விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க பேசினாங்கன்னா அதுக்கு நம்ம செவிசாரிச்சு தான் ஆகணும். அதுக்கு நம்ம காதுகள் கொடுத்து தான் ஆகணும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேசினாங்க அப்படின்னா நாம் அதை உலாசப்படுத்த முடியாது. தேங்க்யூ சார். இந்த ஃபிலிமில் அந்த கம்யூனிசம் சிம்பிள் காட்டிட்டு இருக்கு. ஏன் அந்த சிம்பிள் டைரக்ட் நார்மலி அந்த நம்ம ஃபிலிம் பார்க்கும்போது ஏதாவது என்னோட அப்பா கம்யூனிஸ்ட், இது சித்தப்பா அப்பாவோட பிரதர். ஓகே, அவர் கம்யூனிஸ்ட். ஓகே, நான் எங்கள் அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்தீங்க. எங்கள் அப்பா ஒரு சாமி, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர். சித்தப்பா கம்யூனிஸ்ட். இந்த 2 தான் என்னை வளர்த்தாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தில் எங்கள் சித்தப்பாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். எங்கள் சித்தப்பா பையனும் இந்த விபத்தில் இறந்து போயிட்டான். த சேவர் கேரக்டர்ஸ் மை சித்தப்பாவோட சன். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் ஒரு கம்யூனிஸ்ட் வீட்லேயும் இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த நிகழ்வு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, அதனால அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணிடுறேன். தேங்க்யூ.